ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி சோயா சங்க்ஸ். அதாங்க மீல் மேக்கரை வச்சு ஒரு யம்மியான வெஜிடபிள் கட்லெட் தான். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவு சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். பெருசும் யூஸ் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் சுட தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸை நாமளே செய்யலாம். 3 பிரெட்டை பெருசாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் பண்ண பேனில் அரைச்ச பிரெட் கிரம்ஸை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின சோயா சங்க்ஸை தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ண ஒரு கேரட், 6 பீன்ஸை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வெந்ததும் 1 ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு குக் பண்ணுங்க. மசாலா நல்லா குக் ஆனதும் அரைச்சி வச்ச மீல் மேக்கரை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டு குக் பண்ணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். 2 உருளைக்கிழங்க வேக வச்சது அது நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சதும் தேவையான அளவு எடுத்து அதை கட்லெட்டாக நல்லா தட்டிக்கோங்க வேண்டிய ஷேப்புக்கு. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தட்டி வச்ச கட்லெட்டை சோள மாவு தண்ணியில் 2 சைடும் நல்லா டிப் பண்ணி அரைச்சி வச்ச பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. 2 சைடையும் ஈவனாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் கோட் பண்ணி எடுத்துட்டு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் எண்ணெய் நிறைய குடிக்கும். நல்லா ஃப்ரை ஆனதும் சூடாக அதை சாஸோட சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.